ஹலோ, லாஸ்ட் டே இன்னைக்கு கிளம்ப போகிறோம். ஸோ நல்லா இருக்குல்ல இன்ட்ரோ. ஸோ ஓகே, நாங்கள் போய் ரெடி ஆகும். வலிக்குதுடா. ஸோ கைஸ் இனிமே ஸோ நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு லொக்கேஷனை பைக்காரா இல்லை பைன் ஃபாரஸ்ட் இருடா, வலுக்குதுடா. பைன் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். ஸோ பைன் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். எல்லாமே பைன் தான். ஆனால் என்ன இங்கே நடக்க முடியல. ஒழுங்காக வீடு இருக்க முடியல. ஏன்னா ஆல்ரெடி நான் போட்ட ஷூ வேறு ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்குது. வலுக்குது. பார்த்து தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இங்கே வந்தோம். 40 rupees பர் ஹெட்டு. ஃபோட்டோஸ் எடுக்க மட்டும் வந்தோம். கிளம்பிடுவோம். நான் பைன் ஃபாரஸ்ட் வந்ததில்லை, அதனால் எனக்காக ப்ரோ கேம் டு டேக் பிக்ஸ் ஆஃப் மீ. இதுக்கு பார்த்துவாங்க. ட்ரிப்புள்ள ஷூவை போட்டுவாங்க, இல்லைனா வலிக்கிறோம். நான் உழுந்திருப்பேன். ஃபோன் வச்சனால இன்னும் எதுவும் ஒழுங்காக எடுக்க முடியல. ஸோ நல்லா இருக்குல்ல வியூலாம். நல்லா பைன்னு சூப்பராக இருக்குல்ல. ஸோ பிரேக்கு. ஸோ பிரேக் இல்லை இப்போ இல்லைடா. ஸோ பிரேக்கு இப்போ எத்தனை வாட்டி பிரேக்குன்னு சொல்லல. இப்போ கிளம்பிட்டோம். கூடலூர் ஏதோ ரூட்டு போதே அவங்க கூப்பிட்டு போகிறானுங்க. வியூஸ்லாம் சூப்பராக இருக்குது. திரும்பி ஸோ நான் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு என் ரூட் டு சென்னை தான். நைட்டு 12 மணிக்குள்ளே போகணும். ஏன்னா நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் எக்ஸாம் இருக்குது. பார்ப்போம். பாருங்கள், எக்ஸ்ட்ரா மூட்டை. அது என் அங்கே என் பேகு, அது பேகு, இது ஃபுல்லாக மூட்டை. போவோம். போகிறதுக்கு இங்கே நின்று போட்டோ எடுத்துருக்கலாம்டா. மழை காலத்தில் இந்த இடத்துல வண்டி அலவுடு கிடையாது. போர்டு போட்டிருக்கான் பாரு. டியூ டு ஸ்ட்ராங் விண்ட்ஸ் vehicles are not allowed in monsoon season போட்டிருக்காங்க. மான்சூனில் இங்கே வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். This is the so called dangerous route of கூடலூர் and ஊட்டி. இந்த ரோட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா வண்டி எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, ஓட்டுறதுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும் வாங்க. ஏன்னா டேர்ன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது, ரொம்ப பிளைண்ட் கர்வ்ஸாக இருக்குது. அதே மாதிரி பஸ்ஸு ரூட்டுமே இதுதான். கர்நாடகா பஸ்ஸு, தமிழ்நாடு பஸ்ஸு எல்லாமே இந்த ரூட்டில் வந்து ஏறுது. அதே மாதிரி உங்களுக்கு நல்லா ஓட்ட தெரிஞ்சால் தான் உங்களால் சேஃபாக ஹேண்டில் பண்ண முடியும். லேண்ட்ஸ்லைட்ஸ் இருக்கும், மழை பெய்யும். அதெல்லாம் பார்த்துட்டு வரணும். அதனால் சும்மா வண்டி எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. நல்லா ட்ரைனிங் எடுத்ததுக்கப்புறம் இந்த ரூட்டில் வாங்க. மஜாவாக இருக்குது. மலையிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். பார்த்து வாங்க, பிளான் பண்ணிட்டே வாங்க. அது ஃபைன் தான்.
எங்கே லாஸ்ட்டு அதான் அந்த பாறை அடிச்சதுக்கப்புறம் போயிட்டு பிரேக் எடுத்து லஞ்சு சாப்பிட்டோம். பேக் செக்கிங், முதுகு செம்மையாக வலிக்குது. இந்த பேக்கு தான் வீட்டாக இருக்குது. சாக்லேட்லாம் போக ஆச்சு. திரும்ப நெக்ஸ்ட்டு கிருஷ்ணகிரி வந்து நைட்டு 8 மணிக்கு போகிறோம். அதுக்கு நல்ல வீடியோ எடுக்க முடியாது. ஸோ கிருஷ்ணகிரி போயிட்டு அங்கே பிரேக் எடுத்து நல்ல பிரேக் எடுப்போம். ஒன்றாவது 7 மணி சம்பளிக்குது. ஸோ அதனால் நகரம் தெரியல வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ஸோ கிருஷ்ணகிரியில் பார்ப்போம். டின்னர் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ பிரேக்குன்னு விட்டோமா, அதுக்கப்புறம் அடித்து ஓட்டணும். நடுவில் என்னாச்சு, எனக்கு அந்த ஒரு பேகு இதாச்சு அப்படின்னு வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறுத்தினா ப்ரோவுடைய பேக் ரெஸ்டரு போயிடுச்சு. அது ஃப்ரேமோடையே போயிடுச்சு. ஃப்ரேமோட போனதுனால 2 சூட்கேஸ் அதில் கட்டணும். 2 பேக் அதில் கட்டணும். 3வது பேக் வந்து இன்னொரு பைக்கில் வந்தேன். அது என்னன்னா 2 ரோப் இருந்துச்சு. 2 ரோப்பும் வந்து 2 பேக் கட்டினதுனால ஒன்று அழுந்துக்குச்சு அந்த வேலை. சரி ஒன்று வச்சுட்டு போவோம்னு பார்த்தா அதுவும் அழுந்துக்குச்சு. என்னடா இது அப்புறம் சொல்லிட்டு அவன் 3 பேகு அவன் கட்டிக்கிட்டான். பின்னாடி ஒரு பேகு போட்டுக்கிட்டான், முன்னாடி ஒரு பேகு, நாங்கள் ஒரு பேக் வச்சுட்டு போனோம். என்னன்னா வெயிட் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதுதான் பிரச்சனையே இங்கே. அதனால என்னாச்சு, அவனாலே முடியல, எங்களாலே முடியல. நடுவில் நின்னோம். கர்நாடகா நாங்கள் எதுக்கு அங்கே போனோன்னு எனக்கு தெரில. ஸோ கர்நாடகாவில் ஒரு கடை, எங்களுக்கு பாஸை தெரில. அவன் என்ன சொல்கிறான்னு எங்களுக்கு புரியல, நான் என்ன சொல்கிறேன்னு அவனுக்கு புரியல. அப்புறம் துணி கட்டுற கயிறை வாங்கினோம். அது வந்து 210 ரூபா. ஓகேங்களா, அது வெயிட்டு போட்டு கொடுத்தான். அது என்ன கணக்குன்னு எனக்கும் தெரியல. வெயிட்டு போட்டு காசு சொன்னால் 210 வாங்கிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பல, அது கட்டுறதுக்கு ஒரு டெக்னிக்கலி 40 மினிட்ஸ் ஆச்சு. அது ஒரு சைடு கட்டினா ஒரு சைடு லூஸ் ஆகிடுச்சுன்னு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து கட்டின ஆரம்பிச்சாங்க. இது திரும்ப போய் எப்படியோ கட்டினா அப்புறம் நல்லா தாங்க போச்சு. ஒரு 5 கிலோமீட்டர் கூட போல. பைக்கு டயர் தேஞ்சு அந்த ரோப்பும் பிஞ்சு போச்சு. சரி 2 தானே பிஞ்சு போச்சு, 2 ரோப்பு தானே பிஞ்சிச்சு, மற்றெல்லாம் டைட்டாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு மொத்ததும் போனோம். அதுவும் பார்த்தா அதுவும் பிஞ்சு போச்சு மொத்தமாக. வேறு வழி இல்லை சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பேகு போட்டு கிளம்பணும். போகிறோம் பெங்களூர்கிட்டே வந்துட்டோம். எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா அந்த விவேக் கடை கோவிந்தா மாதிரி தான். லாஸ்ட்டாக திருப்பதிக்கே கூப்பிட்டு வந்துட்டியா மாதிரி பெங்களூருக்கே நாங்கள் வந்துட்டோம். பெங்களூர்லேருந்து கிளம்பி அந்த ரூட்டை பிடிச்சி கிருஷ்ணகிரிக்கு வந்து இப்போ தான் சேர்ந்துருக்கோம். மணி 11. ஓகேங்களா, இதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போய் தூங்கி நாளைக்கு படித்து அதுக்கு அடுத்த நாள் எக்ஸாம் எழுதி விளங்கிறோம். நல்ல வேலை நாங்கள் நாளைக்கு கிளம்பல. அதாவது நாளைக்கு கிளம்பலான்னு இருந்தோம் நாங்கள். நாங்கள் நல்ல நேரம் இன்றைக்கி கிளம்பிட்டோம். வழி இல்லை, அவ்வளோதான். இப்போ உங்கள்கிட்ட கதை சொல்ல தான் வந்தேன். ஸோ கதையை முடிச்சுட்டு இப்போ சாப்பிட்டு கிளம்புறோம். பாய். வீட்டுக்கு போய்ட்டு இருப்பார். ஸோ நான் சிக்கன் ரைஸ், ரொட்டி, தால் ஃப்ரை. ஏன் நோ நான்வெஜ்னா நான் நான்வெஜ்ஜு, பட் அங்கே ஏன் நான்வெஜ் இல்லைன்னா கொடுங்கினதே போதும்னு சொல்லிட்டு அவன் தால் ஃப்ரை சொல்லிட்டான். ஸோ ரொட்டி இது எந்தோம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். பட் நான் சிக்கன் ரைஸே சொல்லியிருக்கேன். இன்னும் சிக்கன் ரைஸில் ஏமாற்றிட்டாங்க. சிக்கன் 65 போட்டிருக்காங்க. இதான் கடை மஜாவாக இருக்குல்ல கடை. ஸோ அது ஜேகே டயர்ஸ். ஸோ நான் சாப்பிட்டு ஒரு மீனிங்கிட்ட கிளம்பி நிறையா போட்டு சென்னைக்கு போகிறோம். சென்னைக்கு போய் நல்லா நிற்க மாட்டோம்னு நினைக்கிறேன். நின்னா வீடியோ எடுக்கிறேன், இல்லைனா சென்னை போயிடலாம். இல்லை இதான் என் கடைசி வீடியோ, லாஸ்ட் வீடியோ இருக்கும். இதோட முடிச்சுப்போம். அதோட விலாக் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சும்மா விலாக் வரும். அப்பப்போ வீடியோஸை ஒரு தமிழ் சேனலில் டெவலப் பண்ணிட்டே இருப்போம் வீடியோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் சென்னை டு கோத்தகிரி. சென்னை டு கோத்தகிரி. சரி, ஓகே, பாய். வேலூர் தாண்டி ராணிப்பேட்டில் ஒரு ஸ்டாப்பு. ஸோ ஸ்டாப் முடிச்சுட்டு ஒரு காஃபி டீ குடிச்சிட்டோம். ஒரே ஸ்டெச் 80 கிலோமீட்டர்ஸ் அடித்தோம். அங்கே ஒரு நடுவில் நின்று அப்புறம் இதுக்கப்புறம் காஞ்சிபுரம். நான் ஓட்டலையாப்பா, கவலையே இல்லாமல்
அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் ஓட்டிட்டு கால் வலி மூட்டு வலி எல்லா வலியும் வச்சுட்டு ஒரு vlog மட்டும் எடுத்துதான் அதெல்லாம் போய் இது ப்ரோ நீங்கள் எப்படி ப்ரோ? இவர் வண்டி ஓட்டினாருங்கிறது பதிவு பண்ணிக்கோங்க. அவரே சொல்றாரு. ஏன்னா அவங்க அம்மா வண்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. சரி இதெல்லாம் நான் சொல்கிறேன் எவ்வளோ ஸ்பீடில் ஓட்டினேன் இல்லை அதில் நான் 40-50 தான் ஓட்டினேன். ஒரு 3 மடங்கு ஓட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். 40 எடுத்துருப்பால 140 போடாங்க. இது என்னது புது வண்டியில். ஸோ அதெல்லாம் என்னது அதெல்லாம் போய் அதெல்லாம் யாரும் எல்லா இடத்துலையும் சொல்லணும். போயிட்டு குழியில் விட்டா நிறைய குழியில் போயிட்டு வீடியோ வேற ரெக்கார்ட் பண்ணிட்டு நிறைய வாட்டி ஓகே எல்லாம் இல்லை ஸோ அப்போ இது கிளம்புறோம். சரி விடுங்க. நெக்ஸ்ட் பிரேக்கில் பார்ப்போம். After effect of how much? 1500 kilometers. Bonus clip. செம்மையாக கொதிக்குதுடா. இங்கே தான் மெயின். ஃபைனலி the trip has been ended. ஸோ மணி வந்து 6 மணி ஆக போகுது. இட்ஸ் பீன் எவ்வளோ மணி நேரம் ட்ராவல்டா? 20 மணி நேரமா? 20 மணி நேரம் ட்ராவலு. இப்போ தான் வீட்டுக்கு வந்து சேர்றேன். வீட்டில் போய் என்ன டோஸ் சொல்ல போகுதுன்னு தெரில. ஸோ 20 மணி நேரம் ட்ராவலு. இதுலேயே நிறைய ஹாப்பி மெமரிஸ், காசு போச்சு, சிலது லாஸ் ஆச்சு, பேட் ட்ரிப்ஸ், அதாவது சொதப்பல்ஸ், அப்புறம் நிறைய சொதப்பல் இருக்குது. ரிட்டர்ன் வரும்போது தான் அப்புறம் எல்லாம் அப்புறம் அதான் இட் வாஸ் அ குட் மெமரி. நைஸ் ட்ரிப்புன்னு சொல்ல முடியாது, வேறு விஷயத்துக்கு போனோம். பட் அதுவும் நல்லா வழியாக நடந்துச்சு. நிறைய ஷாப்பிங் எல்லாமே ஜாலியாக போச்சு. 10 நாள் ஜாலியாக போச்சு. ஸோ த எண்ட் ஆஃப் த டே. ஸோ லைஃப் கண்டினியூஸ். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது இல்லை. ஸோ vlog முடிஞ்சிருச்சு. குட் பாய். see you next vlog or next videos. Bye.